ஹாய் ஆல். இன்னைக்கு பூப்பாட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னன்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து த்ரெட். த்ரெட்ல வந்து நம்மளுக்கு நெறைய பிராண்ட்ஸ் அவைலபிளா இருக்கும். இப்போ நான் என்னென்ன பிராண்ட்ஸ் வச்சிருக்கேன்றத காட்டுறேன். இதுல த்ரெட்ல வந்து பர்ட்டிகுலரா இந்த பிராண்ட் தான் வாங்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்ல. உங்களுக்கு எந்த பிராண்ட் அவைலபிளா இருக்கோ நீங்க அதிலேயே வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரங்கோலி. இதுல தான் நான் வந்து இந்த ஃபுல் பாக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து 380, 400 அந்த ரேஞ்ச்ல உங்களுக்கு வரும். பட் நீங்க இனிஷியலா வாங்கும்போது இவ்ளோ பெரிய பாக்ஸ் வந்து வாங்கணும்ன்றது அவசியம் இல்ல. இந்த மாதிரி ஒரு பீஸ் மட்டும் நீங்க வாங்கிக்கலாம். என்னென்ன கலர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அந்த கலர்ல இந்த மாதிரி ஒரு பீஸ் வாங்கிக்கலாம். நம்ம இதுல ஹூப்பாட்ல வந்து நெறைய ஃபிளார்ஸ் பார்ப்போம். அதனால அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிங்க், ரெட், கிரீன் அந்த மாதிரி கலர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஹேர் ஸ்டைல்ஸ் பார்ப்போம். அதுக்கு வந்து பிரவுன் அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஸோ பிரவுன் அந்த மாதிரி கலர்ஸ்லாம் நெறைய வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பீஸ்ல வாங்கி வச்சுக்கோங்க. இது 3 to 5 ருபீஸ்க்குள்ள தான் உங்களுக்கு வரும். இந்த பிராண்ட் வந்து ரங்கோலி. இது வந்து டோலின்னு ஒரு பிராண்டு. இது வந்து ஆங்கர். இந்த மாதிரி 3 பிராண்ட்ஸ் என்கிட்ட இப்ப இருக்கு. இது இல்லாம நெறைய பிராண்ட்ஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு எது வேணுமோ அதுல நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி டபுள் கலர்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சிங்கிள் கலர்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம அத சூஸ் பண்ணிக்கலாம். ஃபிளார்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டபுள் ஷேட் போட்டா அழகா இருக்குன்றதுனால பாக்ஸ்லயே டிஃபால்ட்டா இந்த மாதிரி குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா தனியாவும் பீஸ்ல நீங்க வாங்கிக்கலாம். செகண்ட் வந்து நீடில். நீடில் வந்து நான் டார்னர் பிராண்ட்ல 6 சைஸ் வந்து நான் யூஸ் பண்றேன். இந்த டார்னர் பிராண்ட் இல்லனாலும் நீங்க நார்மலா எம்ப்ராய்டரி நீடில் அப்படி ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில் அப்படின்னு கேட்டீங்கனாலே குடுப்பாங்க. 6, 7, 8 இந்த மாதிரி எந்த சைஸஸ்ல உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்க வாங்கிக்கலாம். இதுல வந்து வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அந்த மாதிரி எந்த நீடில் நீங்க வாங்குனாலுமே நம்ம இந்த த்ரெட்ட வந்து இன்சர்ட் பண்ணி நம்மனால ஒர்க் பண்ண முடியும். இதுலயே ஃப்ரெஞ்ச் நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் எல்லாமே இதுலயே நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஒரு நீடில் மட்டுமே போதும். அதுக்கப்புறமா ஃப்ரேம். ஃப்ரேம் வந்து இப்ப நான் உங்களுக்கு 2 சைஸஸ்ல காட்டுறேன். பட் நம்ம யூஸ் பண்றது வந்து இந்த பெரிய சைஸஸ்ல தான் நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்க ப்ராஜெக்ட் போகும்போது இந்த சின்ன சைஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் மேக்ஸிமம் ஒரு சின்ன கேலண்டர் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்றோம் அப்படின்னா, நீங்க இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ல. பட் இப்ப பிராக்டிஸ் பண்றதுக்கு வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் கிடைக்கும். இதுல நீங்க ஸ்டிச்சஸ் இப்போ ஒரு 10 ஸ்டிச், 15 ஸ்டிச் வந்து நம்ம லைனா யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுலனா நீங்க அடிக்கடி கிளாத் மாத்துற மாதிரி இருக்கும். சோ நீங்க இந்த மாதிரி பெருசு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 9, 10, 11 அந்த மாதிரி சைஸஸ்ல நீங்க ஒண்ணு மட்டும் வாங்கி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம யூஸ் பண்ற கிளாத் வந்து பாப்லின் கிளாத். நார்மல் பாப்லின் ஒயிட் கிளாத். இது எல்லா கடைகள்லயுமே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 1 மீட்டர் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிளாஸ்ல வந்து டோட்டலா 25 ஸ்டிச்சஸ் வந்து பார்க்க போறோம். அதுல இந்த மாதிரி லீவ்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ஃபிளார்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து கவர் ஆயிடும். இத வச்சு நீங்க ஹூப்பாட் மட்டும் இல்ல, இதையே நீங்க வந்து ஒரு ஒரு ஃப்ராக்ல மெயின் அங்க நெக்ல வர டிசைன்ஸ்க்கெல்லாம் நீங்க இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹூப்பாட்டோட நம்ம பார்க்க போற ஸ்டிச்சஸ் எல்லாமே அதுலயும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வரும். இப்ப இந்த டிசைனையே நீங்க நார்மலா ஃப்ராக்குக்கு போட்டாலுமே ரொம்ப நீட்டா இருக்கும். சோ இத வந்து பூப்பாட்ல மட்டும் இல்ல, வேற எல்லா பிளவுசஸ்ல இல்ல ஃப்ராக்ல எல்லாத்துலயுமே இத வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி போட்டுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுல ஃபிளார்ஸ்லாம் பார்ப்போம். அந்த ஃபிளார்ஸ்ல நார்மலா இந்த மாதிரி த்ரெட் வச்சு மட்டும் இல்லாம நம்ம ரிப்பன் ரோசஸும் இதுல பார்ப்போம். ரிப்பன் வச்சு எப்படி ரோஸ் பண்றது, பெட்டல் பண்றது, லீவ்ஸ் பண்றது அந்த மாதிரி எல்லாமே இந்த கிளாஸஸ்ல வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல்ஸ். இந்த ஹேர் ஸ்டைல்ல வந்து உங்களுக்கு 2 ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் வந்து கவர் ஆயிடும். ஒரு பிரைட், ஒரு போனி டைல், அப்புறம் கேர்ள்ஸ் எப்படி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றதுன்றதும் உங்களுக்கு கவர் ஆயிடும். பிளஸ் 2 பன்னும் உங்களுக்கு கவர் ஆயிடும். இதுலயே பிரைடலுக்கு வந்து எப்படி நம்ம பன் பண்றதோ அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஃபினிஷிங் ப்ராடக்ட்ல பண்ணும்போது நான் உங்களுக்கு அதையும் சொல்லி காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட் ட்ரெஸ்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சாரி எப்படி டிரைப் பண்ணணும், ஒரு ஹூப்பாட்ல வந்து சாரி எப்படி டிரைப் பண்ணணும்ன்றதையும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். செகண்ட் வந்து ஒரு ஃப்ராக் எப்படி நம்ம போடுறது, இது வந்து ஃப்ரில் வச்சு நான் பண்ணியிருக்கேன். நார்மல் ஃப்ராக்கும் எப்படின்றது சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஃப்ரில் வச்சு உங்களுக்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணி காட்டுறதுன்றதையும் நான் சொல்லியிருப்பேன். பிளஸ் ஹூப்பாட்டை வந்து இது எப்படி டெக்கரேட் பண்றது, பின்னாடி எப்படி ஃபினிஷ் பண்றது, அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இதுல கவர் ஆயிரும். இந்த மாதிரி பிரைடல் பலன்ஸும் உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் ப்ராடக்ட்ல வந்து கவர் ஆயிடும். இத தவிர்த்து உங்களுக்கு வந்து எப்படி பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றதும் இந்த கிளாஸ்ல வந்து இன்க்ளூட் ஆயிரும். இந்த மெட்டீரியலுமே உங்களுக்கு நார்மல் ஸ்டேஷனரி ஷாப்லயே கிடைக்கும். இந்த த்ரெட்டும் சரி, உங்களுக்கு நீங்க வந்து ரொம்ப அலைஞ்சு வாங்கணுன்ற மெட்டீரியல்ஸ்லாம் இல்ல. இது நார்மல் ஸ்டேஷனரி ஷாப்லயே உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களால வாங்கிக்க முடியும். ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச்லயும் இது இருக்கும்.
இது வந்து எப்படி நான் ஃபினிஷ் பண்றது, பேக் சைட்ல எப்படி ஃபினிஷ் பண்றது அப்படின்ற எல்லாமே இதுல இன்க்ளூட் ஆயிரும். கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பூபாட் மட்டும் இல்லாம வேற எல்லா மெட்டீரியல்ஸ்லயும் நீங்க இத வந்து இன்க்ளூட் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட மெட்டீரியல் லிஸ்ட் வந்து ஆல்ரெடி நாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மெட்டீரியல்ஸ்லயோ இல்ல உங்க கிளாஸ் ரிலேட்டடா எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஸ்மார்ட் மவுஸோட அஃபிஷியல் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி தாராளமா டவுட் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. நம்ம கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.